ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து மகாராஜ். அதாவது மக்களுடைய மத நம்பிக்கையை காரணமாக வச்சு பல பெண்களோட வாழ்க்கையில் விளையாண்ட ஒரு மகாராஜ், அதாவது ஒரு கேடு கெட்டவனோட சரித்திரத்தை, சாம்ராஜ்யத்தை எப்படி தனி மனித ஒருத்தனால எதிர்த்து போராடி வென்றாரோ அவரோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கதையல்ல, நிஜம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கர்சன்தாஸ்னு ஒரு சின்ன பையன் வந்து பாம்பேயில் பிறக்கிறாரு. அதாவது 1860 நடந்த உண்மையான சம்பவம். அவர் பிறந்து 10 வயசுலேயே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. உடனே அவர் வந்து அவங்க அத்தை வீட்டில், அவங்க மாமா அத்தை வீட்டில் தான் அவர் வளர்றாரு. சின்ன வயசுலேருந்து கர்சன்தாஸுக்கு முற்போக்குவாதி, அதாவது எல்லார் மாதிரியும் இல்லாமல் ரொம்ப அட்வான்ஸ்டாக யோசிக்கக்கூடிய திறன் இருக்கிறவர். வயசுலேருந்து எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார். எதுக்கு முக்காடு போட்டுட்டு இருக்காங்க, எதுக்கு எல்லாரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க, இப்படி கண்ணு தெரியாம கீழே விழுகிறதுக்கு எதுக்கு முக்காடு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாரு. அவர் கேட்குற கொஸ்டினுக்கு யாராலுமே ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு கேட்டுட்டே இருப்பாரு. இப்போ கட் பண்ணி 1862 காமிக்கிறாங்க. கர்சன்தாஸ் வளர்ந்துறாரு. அவங்க அத்தை வீட்டில் தான் இருந்துட்டு இருக்காரு. அன்னைக்கு ஹோலி பண்டிகை. அவங்க அத்தை வந்து ஒரு விதவை. அவங்க கன்னத்துல வந்து வண்ணத்தை பூசலான்னு வருவாங்க. அவங்க அத்தை இல்லை, எனக்கெல்லாம் பூசக்கூடாது, நான் வந்து ஒரு விதவை அப்படின்னு சொல்றாங்க. இதை மாற்றணும், இந்த சிந்தனையை தான் மாற்றணும், நான் போராடிட்டு இருக்கேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க பூசிப்பீங்க பாருங்க, மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே நீ எனக்கு பூசுறதை விட்டுட்டு உனக்கு நிச்சயதார்த்தமான உனக்காகவே காத்துட்டு இருக்க உன்னோட மனைவிக்கு போய் பூசு, வருங்கால மனைவி போய் பூசி சந்தோஷமாயிருன்னு சொல்லி அவங்க அத்தை சொல்றாங்க. நான் அவளை பக்கம் தான் போறேன் அப்படின்னு சொல்லி கர்சன்தாஸ் கிளம்புறாங்க. கட் பண்ணால் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு ஹோலி பண்டிகை இல்லை, ஸோ அதனால கடவுளை போய் வேண்டிட்டு வரலாம், கடவுள்கிட்ட போயிட்டு இருக்காங்க. ஹீரோ வழி மறிச்சு அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறாரு. வண்ணத்தை பூச வரும்போது இல்லை ஃபர்ஸ்ட் நீங்க பூசாதீங்க, ஜே வந்து கிருஷ்ணருக்கு ஃபர்ஸ்ட் பூசி அபிஷேகம் பண்ண பிறகு தான் நம்ம ஹோலி பண்டிகையை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்றாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், இப்படி எதுவும் கடவுள் சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்கும்போது, சும்மா இப்படி குறுக்க கேட்காதீங்க, என் மத நம்பிக்கையில நீங்க குறுக்க வராதிங்க, உங்களோட கொள்கைக்கு நான் குறுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே சரி, நான் ஒன்றும் குறுக்க வரல, நீ வந்து கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோயினும் போய் கோயிலுக்கு போறாங்க. இப்பதான் வந்து நம்ம மகாராஜ், அதாவது ஜேவை காமிக்கிறாங்க. இவர் யாருன்னா கிருஷ்ணரோட வம்சாவளி அப்படின்னும் வைஷ்ணவ குடும்பத்தை சேர்ந்தவரும்னு சொல்லி காமிக்கிறாங்க. இவர் பெரிய மகான், அந்த ஊருக்கே மகாராஜ் இவர் தான். அதாவது பிரிட்டிஷ் வந்து இந்தியாவே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது ஹவாலியில இவரோட சாம்ராஜ்யம் தான் நடந்துட்டு இருக்கும். அதிகமா வந்து வரி கொடுத்து பிரிட்டிஷை வந்து நுழைய விடாம இவர் வந்து அதை கட்டி காப்பாத்துட்டு இருப்பாரு அந்த சாம்ராஜ்யத்தை. ஹவாலியை பொறுத்த வரைக்கும் இவர் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காமிப்பாங்க. இவ்வளவு வரி பணம் செய்யறதே இந்த மத நம்பிக்கை, பூஜை, புலஸ்காரம் அப்படின்ற இது மூலியமா தான் நிறைய பேர் இங்க வந்து சாமி கும்பிடுறது மூலியமா தான் இவங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து அவர் காணிக்கையா கொடுத்து, வரியா கொடுத்து வந்து இந்த சாம்ராஜ்ய கட்டி காப்பாத்திட்டு வருவாரு. அவர் தான் எல்லாமே. அதாவது கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையிலான பாலம் தான் அவரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்க. இவருக்கு நம்ம தொண்டு செய்யறது வந்து அந்த கடவுளுக்கே தொண்டு செய்யற மாதிரி அப்படின்னு சொல்லி மக்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க. இது எந்த அளவுக்குன்னா அவரோட கால் தரையில கூட படாதுங்க. பாத்தீங்கன்னா எல்லாரும் கையை வச்சு அது மேலதான் நடந்து போவாரு. பூ எதுவுமே அவர் கால் வந்து இது வரைக்கும் தரையிலே படாத மாதிரி நம்மளுக்கு காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி அவர் ஒரு தெய்வத்துக்கு சமமா வந்து பாத்துட்டு இருப்பாரு. சாட்சா அந்த கிருஷ்ண பெருமாளே இருக்கிற மாதிரிதான் நம்ம இந்த படத்துல காமிச்சிட்டு இருப்பாரு. அவரே கிருஷ்ணரே மனித ரூபத்துல வந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் ஹோலி பண்டிகையை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டான்ஸ், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லி ஆடிட்டு இருக்காங்க. பாட்டோட எண்டுல கிஷோரிக்கு வந்து அவர் வந்து வண்ணத்தை வந்து பூசி விடுவாரு. இதனால என்னன்னா இன்னைக்கு கிஷோரி தான் பாத பூஜை பண்றதுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. நினைச்சு கிஷோரி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா வந்து கடவுளுக்கு டைரக்டா சேவை செஞ்சு இதனால நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்ற மாதிரி இந்த ஊர்ல ஒரு சம்பிரதாயம் இருக்கு. யாரெல்லாம் வந்து பாத பூஜைக்கு பெண்கள் போறாங்களோ அவங்க வந்து அடுத்த ஜென்மத்துல கடவுளால வந்து சொர்க்கத்தை அடைவாங்க, அடுத்த ஜென்மத்துல அவங்க வந்து நல்ல பிறப்பு எடுப்பாங்கன்ற மாதிரி எல்லாருக்கும் சொல்லி வச்சிருப்பாங்க. அதனால இன்னைக்கு பாத பூஜைல அவர் கிஷோரி கலந்துக்க போறதுனால அவர் ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாங்க. கிஷோரியோட தங்கச்சியும் இன்னைக்கு வந்து ஸ்வீட் செய்யலாம், வீட்டுல அம்மா கிட்ட சொல்லிடுறேன், நீ இன்னைக்கு பாத பூஜைக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணாமலே கிஷோரி பாத பூஜைக்கு கிளம்பிடுவாங்க. ஹீரோ வந்து எல்லா இடத்துலயும் வந்து தேடிட்டே இருப்பாங்க, எங்க கிஷோரியை காணோம் அப்படின்னு சொல்லி. அவங்க தங்கச்சி தான், உங்களுக்கு இன்னைக்கு விஷயமே தெரியாதா, இன்னைக்கு அக்கா வந்து பாத பூஜைக்கு போயிருக்காங்க, அதாவது ஜே தான் அவங்க பாத பூஜைக்கு கூப்பிட்டுருக்காங்க, அக்கா அங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாத பூஜை அந்த பேர்ல வந்து பெண்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கா அந்த ஜே. அதாவது பெண்களை தவறான முறையில யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீ இதை செய்யறதுனால கடவுளுக்கே நீ சாட்சா வந்து தொண்டு செய்யறன்னு அர்த்தம், இது கடவுளுக்கு மிகவும் பிடிச்ச செயல், கடவுளுக்காக நீ உன்னோட உடலை அர்ப்பணிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லி
அவளை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்காக வெளியே ஒரு செக்யூரிட்டி போட்டிருப்பாங்க. அது என்ன கொடுமைன்னா, அதை வந்து நேர்ல பாக்குறதுக்கு வந்து காசு வசூல் அடிச்சிட்டு இருப்பாங்க. அதாவது மேல இருந்து பாக்குறதுக்கு வந்து 11 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி வெளியே ஒரு செக்யூரிட்டியும் வசூல் வச்சுட்டு இருப்பான். இது தெரியாம ஹீரோ வந்து எங்க இங்க வந்தா, என்னோட ஒய்ஃப் வருங்கால மனைவி இங்கதானே வந்தா, எங்க அப்படின்னு கேட்கும்போது, யார் அதுன்னு கேட்கும்போது, கிஷோரி இப்ப இதுக்குள்ளதான் போனான்னு, அப்படியா நீ இது வழியா போக முடியாது, நீ மேல நின்று பாத பூஜை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுக்கு ஒண்ணுமே தெரியாம சரின்னு போய் மேல இருந்து பார்த்தா அவரு வந்து அவ கூட தப்பா இருக்கிறத வந்து எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் ஷாக் ஆயிருவான். அவன் உடனே வந்து, கிஷோரி நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு வந்து, இதுதான் நீ கடவுளுக்கு செய்யற சேவைன்னு நினைச்சிட்டு இருக்க, இல்ல அவன் உன்னை ஏமாத்திட்டு இருக்கான், இது கூட தெரியாதா, மத நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, படிச்சிருக்கல, இந்த அறிவு கூட இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயினை திட்டுறான். உடனே ஹீரோயின் வந்து, இது வந்து எல்லாரும் செய்யறது தானே, இது நம்ம கடவுளுக்கு சேவை செய்யற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் புரியாம பேசிட்டு இருப்பாங்க. உடனே ஜே வந்து, நீ வந்து காமத்துக்கும் சேவைக்கும் வித்தியாசம் தெரியாமலே இருக்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ, நான் சுவைச்சிட்டு மிச்சத்தை நீங்க சுவைக்கிறது உங்களுக்கு புண்ணியம் தான், இதை பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து நம்ம ஹீரோ அப்படியெல்லாம் இல்ல, நீ குடுக்கறது எச்சி, இதை நான் சுவைச்சேன்னா அது பாவம் தான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். சரி அப்படின்னா நீ கூட்டிட்டு போ, அவங்க வந்தா கூட்டிட்டு போ, நான் ஒண்ணு இங்க வற்புறுத்தி அவங்களுக்கு கூப்பிடல இல்ல அப்படின்னு சொன்னோன்னே கிஷோரி நீங்க வா அப்படின்னு சொல்லி கத்துவாரு. ஆனா அதுக்கு கிஷோரி இல்ல நீங்க போங்க, நான் அப்புறம் வரேன், இது வந்து சேவை, அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ இதுக்கு அடுத்து உனக்கும் எனக்கும் ஒண்ணும் கிடையாது கிஷோரி, அவ்வளவுதான், இதோட அவ்வளவுதான் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடாரு. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கோவப்படுவாரு. ஏன்னா ஹீரோயினோட கையை கூட பிடிக்க விட மாட்டாங்க. ஆனா வந்து இன்னைக்கு அவங்களோட உடலையே இன்னொருத்தனுக்கு தந்திருக்காங்கன்னு சொல்லி கோவப்பட்டுட்டு, இதோட இனிமேல் அவ்வளவுதான், உனக்கும் எனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு நினைச்சிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிடாரு. அடுத்த நாள் கிஷோரி வந்து ஹீரோ மீட் பண்றதுக்காக கோர்ட்டுக்கு போவாங்க. அங்கதான் வந்து ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அதாவது கட்டுரை எழுத்தாளரா அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோ யார்கிட்ட ஒர்க் பண்ணுவாருன்னா தாதாபாய் நெஹ்ருஜி கிட்ட ஒர்க் பண்ணுவாரு. அதனாலதான் முற்போக்கு சிந்தனைவாதியா இருக்காரு ஹீரோ. போய் வந்து கசந்தாஸ் ஏன் இப்படி நீங்க நடந்துக்கிறீங்க, இது வந்து நிர்பந்தனை, அதாவது ஜே யாரை வந்து பாதபூச்சி கூப்பிடுறாங்களோ அவங்க கண்டிப்பா போகணும், இல்ல கடவுள் தண்டிச்சிருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ வந்து நல்லா திட்டுவாரு, நீ இது இவ்வளவு நாள் நான் உனக்காக காத்திருந்ததே நீ படிக்கணும் தான், ஆனா நீ படிச்சு பிரயோஜனம் இல்லை, உனக்கு மத நம்பிக்கையும் மூட நம்பிக்கைக்கும் வித்தியாசம் தெரியாது, அவன் வந்து உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கான், இது கூட புரியாம இருக்கேல்ல சி அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டுறாரு. இதுக்கு மேல உனக்கு கல்யாணம் ஆகாது, நான் இப்பயே எங்க அப்பா கிட்ட பஞ்சாயத்துல பணத்தை கட்டி கல்யாணத்தை நிறுத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவாரு. உடனே ஹீரோனுக்கு மனசு உடஞ்சு போயிடுவாங்க. வீட்டுல போய் ஹீரோ வந்து எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், நடக்காது, நீங்களே பஞ்சாயத்தை கொட்டி நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோட அப்பா எல்லாருமே வந்து கோவப்படுவாங்க. எதனாலன்னு இந்த பாத பூஜையாலதான் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோட அப்பா சொல்லுவாங்க, ஏன் அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாரு அம்மா இறந்தோடனே, ஏன் உங்க சித்தி கூட இதுக்கெல்லாம் போயிருக்காங்க, இது எல்லாரும் நடக்கிறது தானே அப்படின்னு சொன்னோடனே, இதை நீங்க சொல்றதுக்கு நீங்க தான் வெக்கப்படணும், இதை வேற எல்லாரும் பெருமையா சொல்லி நியாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு கிளம்பிடுவாரு. உடனே வந்து ஹீரோட அப்பாவும் ரொம்ப திட்டுவாரு, ஏன் நீ பேசுற கொள்கை மட்டும் கரெக்டா, அதாவது விதவிக்கு மறுமணம், பெண்களுக்கு படிப்பு, இதெல்லாம் மட்டும் கரெக்டா அப்படின்னு கேட்கும்போது கசந்தாஸ், ஏன் இதுல என்ன தப்பு இருக்கு, நீங்க ஹோலி பண்டிகை கொண்டாடுறீங்க, எவ்வளவு திருவிழா எல்லாமே கொண்டாடுறீங்க, ஆனா அத்தை பாருங்க எல்லாத்துலயும் ஒதுங்கி நிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஆசாபாசம் இருக்காதா, அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இருக்காதா, அவங்களுக்கு மறுமணம் பண்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது பெரிய வாக்குவாதமாயிரும். அவங்க அத்தையை நீ வீட்டை விட்டு போ கசன், இனிமேல் நீ இந்த வீட்டுக்கு வராதுன்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. உடனே கர்சன் வந்து கோர்ட்ல தான் வந்து படியில வாசல்ல தூங்கிட்டு இருப்பாரு. பண்ணா ஹீரோயினுக்கு காமிப்பாங்க. ஹீரோயின் அடுத்த நாள் அதே பாத பூஜைக்கு ஜே கிட்ட போவாங்க. ஜே வந்து வீடு இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாத, கர்சன் வந்து கல்யாணம் நிறுத்திட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்கு வருத்தப்படாத, உனக்கு கர்சன் தாஸ் வேணுமா இல்ல என்னோட, அதுக்கு ஜே வந்து எல்லாரும் அறியாமலே இருக்காங்க, நீ வந்து நான் தேர்ந்தெடுத்த பொண்ணா எனக்காக வாழ்றியான்னு கேட்கும்போது நம்ம கிஷோரியும் வந்து ரொம்ப சந்தோஷத்தோட அவர் மேல சாஞ்சுக்கிறாங்க. அப்பா நம்ம ஜேவோட தேர்ந்தெடுத்த பொண்ணா இருக்க போறோம், அவருக்கான பொண்ணா இருக்க போறோம்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஜே வந்து அந்த ரூம்ல இருக்க மாட்டாரு. எங்க ஜே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பணிப்பெண்கிட்ட கேட்கும்போது அவர் பூஜைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி கிஷோரி வந்து கிளம்பும் போது இன்னொரு ரூம்ல இருந்து அவரோட சத்தம் கேட்கும். என்ன சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா இன்னொரு பொண்ணு கிட்ட வந்து பார்த்தா அங்க கிஷோரியோட தங்கச்சி கிட்ட, நான் தேர்ந்தெடுத்த பெண்ணாக நீ இருப்பாயா, எனக்காக தொண்டு செய்வாயா, உன் உடலை வந்து எனக்காக தானம் செய்வாயா அப்படின்னு சொல்லி அங்கேயும் கேட்டுட்டு இருக்காரு இந்த ஜே. உடனே இதை பார்த்து டென்ஷன் ஆன கிஷோரி வேமா கதவை திறந்துட்டு போய், நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்கு போய் எந்திரி அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சு எடுத்துட்டு போறாங்க. கைப்பிடிச்சிட்டு போகும்போது ஜே கிட்ட, அவர் யாருன்னு தெரியா, என் தங்கச்சி, உங்களை போய் நம்பிப்பாரு, அது ஏன் தப்பு, கர்சன் எத்தனையோ தடவை சொன்னாரு, ஆனா படிச்சும் நான் முட்டாளாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா கிஷோரி. போய் உடனே தங்கச்சி கிட்ட வந்து, நீ எதுக்கு அங்க போனாங்கலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா.
அதுக்கு அவ தங்கச்சி, ஏன் உன்னை கூப்பிடும் போது இங்கே இனிப்பெல்லாம் செஞ்சு அம்மா எல்லாருக்கும் கொடுத்தாங்கல்ல, என்னை கூப்பிட்டா மட்டும் நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற, ஏன் பொறாமையா இருக்கா ஜே என்னை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறா. அதுக்கு அவங்க கிஷோரி வந்து, அடி பைத்தியக்காரிச்சி, அவன் உண்மையாகவே நல்லவனே இல்லை, கெட்டவன், நான் தான் படிச்சுட்டனால முட்டாளாயிட்டேன், எனக்காக கௌசலுக்காக இருந்த இந்த உடம்ப தெரியாதனமா அவனுக்கு கொடுத்து நான் வாழ்க்கையிலே மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். இத்தனை நாள் காதலோட பார்த்த கசன் இன்னைக்கு அவன் மூஞ்சில வெறும் அருவருப்பு தான் இருந்துச்சு. நான் படிச்சு ஏன் தான் இவ்வளோ தப்பு பண்ணேன்னு தெரியல. இது மூட நம்பிக்கை எதுன்னு தெரியாமல் இவ்வளோ நாள் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்பை நீ இனிமேல் பண்ணாத. நான் எப்படி கசன் தாஸ் மூஞ்சில முடிக்க போறேன்னு தெரியல. அவர் கல்யாணத்தை வேற நிறுத்திட்டாரு. அவ்வளோதான், இனிமேல் எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க தங்கச்சி ஒரு முடிச்சு மாதிரி சரலியில் போட்டுட்டு ஒரு துணியில் போட்டுட்டு, இது வந்து அம்மா வந்து எப்பயுமே போடுவாங்க, நம்ம நினச்சது நடக்கணும்னா இந்த முடிச்சு போட்டு வச்சுருந்தா நடந்துரும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. நீ எதுக்கும் வருத்தப்படாத, கசன் உன்னை தேடி வருவாரு, நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க. இந்த சைடு கர்சனை காமிக்கிறாங்க. கோர்ட் வாசல்ல படுத்துட்டு இருக்காரு. உடனே 2 பேர் வந்துட்டு, இவர் சீர்திருத்தவாதி கசன் தாஸ் தானே, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு, முற்போக்கு சிந்தனைவாதி தானே, என்ன ரோட்டில் வந்து படுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இடம் கிடையாது, அப்போ எங்கேயாச்சும் இடம் இருக்குமான்னு தான் பார்த்தேன், என்ன மாதிரி ஆளுங்களுக்கு எங்கேயாச்சும் இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா ஜேஜேவோட ஒய்ஃப் வந்து அவருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவரோட செக்யூரிட்டி வந்து, இந்த மாதிரி லீலாவதி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லீலாவா, அது யாரு அப்படின்னு கேட்கும்போது, துவாரகைக்கு போகும்போது துவாரகை யாத்திரையில் பாத பூஜை பண்ணவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி வா, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அண்ணன் வந்து, நீங்கள் என்ன பண்ணீங்க துவாரகை பாத பூஜையில், என் தங்கச்சி இப்போ வந்து உங்களால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, எனக்கு நிறைய மருத்துவம் தெரியும், நான் கொடுக்கறத சாப்பிட எல்லாம் சரியாகணும்னு சொன்னோன்னே அவங்க கத்துறாங்க, இது வந்து உங்கள் குழந்தை ஜே, நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும் போது, என் குழந்தை தானே, அப்போ நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லி ஒரு லட்டை கொடுக்குறாரு. அதை சாப்பிட்டோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி வயிற்று வலி வாந்தின்னு வருது. பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. உடனே அங்கே கர்சன்தாஸ் அந்த வழியாக வந்துட்டு இருப்பாரு. என் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவங்க அண்ணன் கத்தினோடனே, நான் இருக்கேன் என்ன ஆச்சுனோடனே, இந்த மாதிரி ஜேஜேயால் என் தங்கச்சி வந்து கர்ப்பமாயிட்டா, அதை சொன்னதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு லட்டில் மருந்து கலந்து கொடுத்தேன், அதுலேருந்து முடியாமல் இருக்காங்க அப்படின்னோடனே, நான் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லி இந்த தள்ளுவண்டி இருக்குல்ல, அந்த தள்ளுவண்டி மாதிரி அதை எடுத்துகிட்டு வருவார். பார்த்தா அவங்க இருக்கவே மாட்டாங்க. ஹவேலியில் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி நிறைய பேர் தொலைஞ்சு போயிருக்காங்க கர்ப்பமாயி. உடனே அந்த தாத்தா பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட போய் கசன் கேட்பான், இந்த மாதிரி இங்கே ஒருத்தவங்க ப்ரெக்னென்ட் லேடி இருந்தாங்க பார்த்தீங்களா, நான் வண்டி கொண்டு வரதுக்குள்ளே காணாமல் போயிட்டாங்கன்னு. அந்த தாத்தா சொல்வார், இந்த மாதிரி பல சம்பவம் இங்கே ஹவேலியில் நடந்திருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் மாறாது தான், ஆனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் எல்லாம் தெரிஞ்சு இப்படி வாய் இல்லாத மாதிரி சும்மாவே இருக்கீங்க, என்ன செய்ய முடியும் கசன், அவரை எதிர்த்து நம்ம யாராலுமே பேச முடியாது, அவர் வந்து பிரிட்டிஷுக்குமே வந்து நிறைய வரி கொடுக்குறாரு, இங்கே வந்து அவர் தான் ராஜா மாதிரி இருக்காரு, அவரை எதிர்த்து யாராலுமே சாதாரண மனுஷனால பேச முடியாது, ஆனா உன்னால பேச முடியும், உன் கட்டுரை பேசும், நீ அவரை பத்தி எழுது, நீ கட்டுரை மூலியமா வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு தா, எல்லாருக்கும் புரியவை அப்படின்னு சொன்னே. நானா நீங்க எவ்வளவு பெரியவங்க, நீங்க சொல்லியே கேட்காதவங்க நான் சொன்னா கேட்க முடியுமா, நீ சொன்னா கேட்க முடியாது, ஆனா உன் கட்டுரை சொன்னா எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கர்சன் கிட்ட சொல்றாரு. அடுத்த நாள் வந்து தாதாபாய் நவரோஜிக்கிட்ட அவர் வந்து ப்ரெஸ் வச்சிருப்பாரு. அங்கதான் வந்து கர்சன் எப்பயுமே கட்டுரை எழுதிட்டு இருப்பாரு. அதாவது நம்ம விடுதலைக்கான கட்டுரை எழுதிட்டு இருப்பாங்க. அங்க போய் இந்த மாதிரி நான் ஜேஜேயை பத்தி எழுத போறேன், அவர் பண்ற அக்கிரமத்தையும் மத நம்பிக்கைன்ற பேர்ல அவரை பெண்களுக்கு செய்யற கொடூரத்தையும் பத்தி எழுத போறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதை பத்தி எல்லாம் இங்க எழுத முடியாது கர்சன், அவர் வந்து வைஷ்ணவ குடும்பத்துல சேர்ந்த பெரிய மகாராஜ், இந்த சமஸ்தானத்துக்கே அவர் தான் மகாராஜாவா இருக்காரு, அவரை பத்தி எழுதினாலும் மக்கள் நம்மளே தான் வந்து தப்பா பேசுவாங்க, நம்மளை நடத்த விட மாட்டாங்க அந்த ப்ரெஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்படி எல்லாருமே சொன்னா யாருதான் இதை பத்தி வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்வாரு, நீ வந்து தேசத்தை சுத்தப்படுத்தணும் தானே நினைக்கிற, நீ இண்டிபெண்டன்ஸ் விடுதலைக்காக போராட்டத்தை பத்தி எழுது, எதுக்கு இதை பத்தி எழுதுற, எதுவும் மாறப்போறது இல்லைல்ல அப்படின்னு சொல்லும் போது, இப்படி எதுவுமே மாறப்போறதில்லன்னு சொல்றதுனாலதான் இப்படி இருக்குது, தேசத்தை பத்தி நம்ம எழுதுனா நம்ம வீட்டை சுத்தப்படுத்துறதை யார் பாப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு வந்து தாதாபாய் சொல்வாரு, எனக்கு இப்பதான் வீடுன்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது, கிஷோரி வந்தா வந்து உன்கிட்ட இருந்து ஆரம்பி மாற்றத்தை, எதுக்கு நீ அவளை வந்து வெறுத்து ஒதுக்குன, அவளும் வந்து இதுல கட்டுப்பட்டு தானே இருக்கிறா, இந்த வழிமுறை இந்த விதிமுறைக்கெல்லாம் கட்டுப்பட்டு தானே இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கா, அவளுக்கும் ஒன்றும் தெரியாதவ தானே, அவ இதுல என்ன தப்பு பண்ண, அவளுக்கு நீ சொல்லி புரிய வைக்கணும், சரி சொன்ன, ஆனா அவகிட்ட வந்து வந்த மாற்றத்தை நீ ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கியா, அவ இப்ப வந்து நான் உணர்ந்துட்டேன் நான் மாறிட்டேன்னு சொல்றா, ஏன் நீ அதை ஏத்துக்க மாட்டேற, ஃபர்ஸ்ட் மாற்றத்தை உன்கிட்ட இருந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், கிஷோரி வந்து மாறிட்டானா நான் அவளை ஏத்துக்குவேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் கிஷோரியை போய் பாக்குறேன்னு சொல்லி கிளம்புவான். கடைசியில பார்த்தா கிஷோரி வந்து இறந்து கிடப்பா, அதாவது கிணத்துல வந்து சூசைட் பண்ணிக்குவா. கிஷோரியோட தங்கச்சி ஒரு லெட்டரை வந்து கொடுத்துருப்பா, கர்சன் கிட்ட கொடுப்பா. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, நான் இவ்வளோ நாள் வந்து மதம் சொல்லிட்டு மூட நம்பிக்கையை தான் நம்பிட்டு இருக்கேன், கடவுள் யாரு மனுஷன் யாருன்னு புரியாமல் இருந்துட்டு இருக்கேன், நான் தப்பு பண்ணிட்டேன் கர்சன், நீ வந்து எவ்வளோ சொன்ன, அதை நான் உன் பேச்சு கேட்காம பண்ணது ஏன் தப்பு தான்,
அந்த ஜேஜேயோட முகத்திரையை நீ தான் கிழிக்கணும். என்னோட சாவை வந்து நீ ஆரம்பமாக வச்சுக்கிட்ட, நீ ஜேஜேயோட முகத்திரையை கிழிச்சு இந்த சமுதாயத்துக்கு நீ அவன் என்னென்ன அக்கிரமா பண்ணுறான்னு நீ நிரூபி அப்படின்னு சொல்கிறா. உடனே இந்த கோபத்தோடய ஜேஜேவை வந்து போய் கர்சன் பார்க்குறாரு. பார்த்து சவாலும் விடுறாரு. இந்த மாதிரி நீ அவள் சாவுக்கு நீ தான் காரணம், அவள் சூசைட் பண்ணல, நீ தான் கொலை பண்ணியிருக்க, மதம்னு சொல்லியே அவளை கொலை பண்ணிட்ட. இந்த மாதிரி பல பெண்கள் உன்னால வந்து சீரழிஞ்சிட்டு இருக்காங்க, இதை நான் வெளியே கொண்டு வருவேன், கட்டுரை மூலியமா உன் முகத்திரையை நான் கிழிச்சு கட்டுறேன் பாருன்னு சொல்லி சவால் விட்டுட்டு கிளம்புறாரு. திருப்பி தாதாபாய் கிட்ட போய் நான் இந்த மாதிரி கட்டுரை எழுத தான் போறேன், நீ எவ்வளோ சொன்னாலும் அப்படின்னு சொல்லும் போது இல்லை ஜெஜே, அதை இல்லை கசன், நீ அதை எழுத முடியாது, இங்கே எழுதுனா பெரிய பிரச்சனை யாரும், நம்ம ஏற்கனவே விடுதலைக்காக நிறைய வந்து மாற்றம் கொண்டு வரணும்னு எழுதிட்டு இருக்கோம், இது வேறனா அப்புறம் மொத்தமாக எல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்னு. சரி பேசாமல் நான் புதுசாக ஏப்ரல்ல ப்ரெஸ் ஆரம்பிக்க போகிறேன், ஆரம்பிச்சு நான் வந்து ஜேஜேயோட முகத்திரையை கிளிக்கணுன்றக்காக நானே தனியாக ஆரம்பிச்சு நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் ஸ்டார்ட் பண்ணுவார் நம்ம கர்சன். அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸோட நேம் கூட சத்யபிரகாஷ், அதாவது உண்மையை வந்து எல்லாருக்கிட்டையும் கொண்டு செலுத்துகிற பிரிண்டிங் ப்ரெஸ் மாதிரி எழுதியிருக்காரு. உடனே அந்த சிஸ்டர் வந்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்கல்ல, ஜேஜே, அதாவது ஜேஜேவோட முகத்திரையை கிழிச்சு அதனால் ஹீரோயின் கிஷோரி சொல்கிறத நம்மளனால தானே அவர் இதை பண்ணார், ஸோ நீங்கள் அக்காவை நம்பிட்டீங்க, அதனால் நான் இந்த முடிச்சக்க அவுக்குறேன்னு. இப்போ நீ அவுக்காத, இப்போ தான் வந்து விளையாட்டே ஆரம்பிக்க போகுது, அதாவது இப்போ தான் சபதம் போட்டு வந்திருக்கேன், அந்த சபதத்தில் நான் ஜெயிச்சாதான் வந்து நீ இதை ஓப்பன் பண்ணணும், யுத்தமே இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கர்சன் தாஸ் சொல்கிறாரு. கர்சன் வந்து இப்போ கட்டுரை எழுதி அமுச்சு விட்டுட்டாரு. அதை எடுத்து போகிற வண்டி மாட்டு வண்டியில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ போகிற வழியில் வந்து ஜேஜேவோட ஆளுங்கள்லாம் மறைச்சு அந்த கட்டுரைலாம் எடுத்துகிட்டு வந்து ஜேஜேக்கிட்டே கொடுத்துட்றாங்க. உடனே அவங்க நெருப்பில் போட்டு ஒவ்வொரு கட்டுரையாக எழுச்சிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு தாத்தா வந்து சொல்லிட்டு இருப்பாரு, கர்சன் கிட்ட ஏற்கனவே இன்னொருத்தர் வந்து கட்டுரை எழுதுன்னு சொன்னார்ல, அந்த தாத்தா தான் இவருக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நிலைமை கையமீறி போயிட்டு இருக்க மகாராஜா, நீங்கள் இப்படியே இருந்தால் நல்லதில்லை, மக்களுக்கு எல்லாம் ஒரு நாள் தெரிய போகுது, அதுக்கு முன்னாடி நீங்களே மக்கள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு மாறிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து நம்ம ஜேஜே சொல்ற, நான் மன்னிப்பு கேட்கணுமா, இல்ல கர்சன் தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஜேஜே வந்து அடுத்த நாள் நடைய சாத்திடுறாரு. அதாவது கர்சன் வந்து மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நான் நடைய திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடுறாரு. இங்கே உள்ள மக்கள்லாம் வந்து டெய்லியும் காலையில் பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ ஒன்றுமே புரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கர்சன் அந்த சைடு வரும்போது மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு கர்சனை வந்து திட்டுறாங்க, நீ போய் மன்னிப்பு கேளு, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையும், நாங்கள் பாரு இன்னும் சாப்பிடாம அப்படியே நின்றுட்டு இருக்கோம், போய் மன்னிப்பு கேளுடா மகாராஜா கிட்டன்னு சொல்லும்போது, எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும், உங்களுக்கு என்ன அறிவு இல்லையா, என் கூட தானே பிரச்சனை, அதுக்கு எதுக்கு உங்களை தண்டிக்கணும், நீங்கள் தான் அவரை கடவுளாக தானே பார்க்குறீங்க, கடவுளுக்கு ஒருத்தர் பிரச்சனைனா எல்லாரையும் தண்டிப்பாரா, கடவுள் தூண்லேயும் இருப்பாரு துரும்லேயும் இருப்பாரு, இது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கடவுளோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து மரத்து கீழே வச்சுட்டு, இவரும் கடவுள் தான், நீங்கள் ஒரு நாள் சாப்பிடாம இருப்பீங்க, 2 நாள் சாப்பிடாம இருப்பீங்க, ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி அவர் பண்ணாருன்னா நீங்கள் சாப்பிடாமலே இறந்துருவீங்களா, ஸோ அவர் பண்ணுறது தப்பு, இப்போலேருந்து கூடயா புரியல, அவர் வந்து போலி அசாமி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிட்டு, இங்கே இருக்கிற கடவுளை கும்பிட்டு ஆரம்பிங்க, ஏன் இவர் கோச்சுக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே கூட்டத்தில் இருந்து ஒரு பொண்ணு வந்து கிளாப் பண்ணிட்டு வந்து, ஆமாம் இவன் சொல்கிறதா கரெக்டாக, நான் இங்கேயே பூஜை பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்க போகிறேன், நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னோன்னே எல்லா மக்களும் சேர்ந்து ஒன்றா இங்கே பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பூஜை பண்ணிட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு. இதை ஜேஜே அந்த சைட்லேருந்து பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா ஜேஜேயோட அசிஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி தினமும் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கேயே கோயில் கட்டி அங்கேயே வசூலிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஜேஜே, ஸோ அதனால் நீங்கள் டக்குன்னு நடை திறக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கர்சன் என் காலில் விழுகாமல் நான் வந்து நடை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து அவர் ஒருவேளை கடைசி வரைக்கும் மன்னிப்பு கேட்கலன்னா கேட்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சு விடுவாரு. அவங்க அப்பா வந்தோடனே, இந்த மாதிரி உங்கள் பையன் நிறைய அழுக்கான காரியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த ஹவேலிக்கு நிறைய அழுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காரு, அது சுத்தம் பண்ணுற பொறுப்பில் நான் இருக்கேன், அதுக்காக உங்கள் பையனை கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சொல்லி மிரட்டுறாரு. உடனே வந்து கர்சனோட அப்பா பயந்துகிட்டே வந்து கர்சனோட பிரிண்டிங் ப்ரெஸ்க்கு போகிறாரு. போய் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கோன்னா, இவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீ எழுத கட்டுரைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இதோட அவரோட உறவை தண்டிச்சுக்கிறேன்ற மாதிரி எழுதியிருப்பாரு. இதை கேட்டு வந்து ஷாக் ஆகிடுவாரு கர்சன். இதில் இருக்கிற கையெழுத்து தான், ஆனால் வார்த்தை வந்து இல்லை மகாராஜா, இல்லை எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கர்சனோட அப்பா, ஆமாம் நீ வந்து போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, அப்போ தான் நான் உன்னை ஏற்றுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே, நான் அதை மட்டும் கேட்கவே மாட்டேன், நீங்கள் கொடுத்த லெட்டர் வந்து சாயந்தர பத்திரிக்கையில் வந்துருப்போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றாரு. உடனே கர்சன் வந்து ரொம்ப ஃபீலிங்கில் இருக்காரு. நான் வந்து மக்களுக்காக கஷ்டப்பட்டு இருக்கேன், இதை கூட புரிஞ்சுக்காம என்னை விட்டு ஒவ்வொருத்தராக போயிட்டு இருக்காங்க, அத்தை, மாமா, மாமி, இப்போ அப்பா, கிஷோரி எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அதுக்கு அந்த பொண்ணு பிரிண்டிங் ப்ரெஸ்ல அதாவது விசில் அடிச்சிச்சு, கர்சன் வந்து பேசும்போது விசில் அடிச்ச பொண்ணு வந்து இங்கே பிரிண்டிங் ப்ரெஸ்ல வேலைக்கும் சேர்ந்துருக்கும். அந்த பொண்ணு ஃபீல் பண்ணாத, கர்சன் உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு ப்ரொபோசல் பண்ணும். ஆனால் அவர் வந்து ஒத்துக்க மாட்டாரு. இந்த பொண்ணு பேர் வந்து பெத்ராஜ். எனக்கு தெரியும் கர்சன், கிஷோரி விஷயம் தானே, எனக்கு அதெல்லாம் தெரியும், அதனால என்ன இப்போ கிஷோரி தானே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எனக்கு அது பிரச்சனை இல்லை, எனக்கு இப்போ என் கொலியை மேலே தான் என்னோட முழு கவனமும், எனக்கு இந்த காதலில் வேணாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நகர்ந்து போயிடுறாரு.
அன்னைக்கு நைட்டு பத்திரிகை எல்லாம் வந்து அமுச்சு விட்டுட்டு இருக்காரு மாட்டு வண்டியில. அதே மாதிரி ஜேஜேயோட ஆளுங்க வந்து பத்திரிகையை வந்து பிளாக் பண்ணி பத்திரிகையை எடுத்து ஜேஜேயோட அலுவலகத்துக்கு, அதாவது ஜேஜேயோட கோயில்ல தான் அவர் இருப்பாரு, அந்த கோயிலுக்கு கொண்டு போய் எரிச்சிடுறாங்க. ஆனா இங்க இருக்கிற ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அங்க ஒரு டம்மியான பத்திரிக்கை அனுப்பிச்சு விட்டு ஒரிஜினல் வந்து காய்கறி வண்டியில ஏற்றி விட்டுருவாரு. காய்கறி வண்டியிலும் பல வண்டியிலையும் கூட சுமந்து போவாங்களா பழம்லாம், அதுலேயும் ஏற்றி விட்டு மக்களுக்கு விநியோகம் பண்ணிடுவாங்க. இப்போ எல்லா மக்களும் ஜேஜேவை பற்றி தெரிஞ்சிருச்சு. கோயிலில் அவர் வந்து எல்லாரும் பூஜைலாம் முடிச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணும்போது அங்குள்ள மக்கள்லாம் அரச புருஷெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவருக்கு ஜேஜேக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. இங்கே இப்போ கூட ஒரு பொண்ணை வந்து பாத பூஜைக்கு வந்து கூப்பிடுவாரு. ஆனால் அவங்க அம்மா வந்து இல்லை, என் பொண்ணுக்கு இப்போ முடியல ஜேஜே, தப்பாக நினச்சிக்காதீங்க மகாராஜா, அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவாங்க. இது வந்து எதனாலன்னா, நம்ம கசன் எழுதின கட்டுரையால் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு அடைய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து அந்த ஹீரோயின், அதாவது பெத்ராஜ் வந்து இப்போ எல்லாமே மாறிடுச்சு ஜேஜே, பழைய நினைப்பில் இன்னும் இருக்காத, இன்னும் இப்போ அமைதியாக போகிற மக்கள் உன்னை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்க போகிறாங்க, அது ரொம்ப நாள் இல்லை, கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டிட்டு போகிறாங்க. உடனே ஜேஜேயோட அசிஸ்டன்ட் வந்து இப்போ எல்லாருமே மாறிட்டாங்க ஜேஜே, மகாராஜா நீங்கள் இப்போ மக்கள்கிட்ட மாற்றம் வருது, இல்லை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பேசாமல் கர்சனை கொண்டுடலாமா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ கொண்டுட்டா காரணம் நான் தானே எல்லாருக்கும் தெரியும், ஸோ கர்சனை எதுவும் பண்ண வேணாம், அவன் என் மேலே வந்து கட்டில் தானே இருந்தான், அவன் மேலே நான் கோர்ட்டில் இல்லை சம்மனே அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டுருவாங்க. இந்த மாதிரி அவதூறு பரப்புனதுக்காக ஃபைனாக 50,000 வந்து நம்ம கர்சன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்லேருந்து சம்மன் போயிருக்கும். கர்சனுக்கு வந்து என்னதான் என் சொத்து மதிப்பு எவ்வளோதான் கூட்டினாலுமே 15,000 தாண்டாது, பேசாமல் நம்ம கோர்ட்லேயே பார்த்துக்கலாம், ஆனால் என்ன அவருக்கு எதிர்த்து சாட்சி சொல்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க, மிஞ்சி போனால் என்ன ஆகும், ஃபைனை கட்டலைன்னா நான் என்ன அரெஸ்ட் தானே பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தானே வைப்பாங்க, நான் அங்கேயும் போய் விடாமல் கட்டுரை எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கர்சனோட ஃப்ரெண்டு வந்து பாட்டியா கம்யூனிட்டியை கூட்டிகிட்டு வருவார். அவங்க வந்து நாங்கள் ஜேஜேக்கு எதிராக வந்து நாங்கள் சாட்சி சொல்கிறோம், அவர் பண்ண தப்பெல்லாம் நாங்கள் கோர்ட்டில் வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே கர்சனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே கர்சன் வந்து இந்த சந்தோஷத்துக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லலாம் கோயிலுக்கு வரும்போது மகாராஜா என்ன நினச்சிருப்பாருன்னா, போச்சு கோர்ட்டில் சம்மன் அனுப்பிச்சோடனே பயந்து கர்சன் வந்து மன்னிப்பு கேட்க வராதுன்னு சொல்லி ஃப்ரெண்டில் வந்து நின்று சரி என் பாவத்தை கழுவிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போ கர்சன் சொன்னோடனே, மன்னிப்பு அதெல்லாம் கேட்க வரல, நான் உங்களை கோர்ட்டில் பார்த்துக்கிறேன், நான் கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவரை தாண்டி போய் கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவார். இந்த கர்சனுக்கு என்னென்னா பாட்டியா கம்யூனிட்டி எப்படின்னா நம்ம சாட்சி சொல்லிடுவாங்க, இந்த இதில் ஜெயிச்சிடலான்னு நினைப்பாரு. ஆனால் அதுதான் நடக்காது. அடுத்த நாளே ஜேஜே ஒரு மீட்டிங் போட்டு அந்த பாட்டியா கம்யூனிட்டியில் இருக்க பீப்புள்ஸ்லாம் கூப்பிட்டு, நீங்கள் எனக்கு எதிராக வந்து சாட்சி சொன்னீங்கன்னா உங்களை நான் வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, நீங்கள் இருக்கிறது காரணமே நான் தான் அப்படி இப்படின்னு மிரட்டி நீங்கள் சாட்சி சொல்ல போகக்கூடாதுன்னு சொன்னோன்னே அவங்க பயந்து இல்லை நாங்கள் சாட்சி சொல்ல வரலன்னு சொல்லி பயந்து வந்து கர்சன் கிட்ட சொல்லிடுவாங்க. கர்சனுக்கு இப்போ ஒன்றுமே புரியாது. இதை வந்து எப்படியாச்சும் நம்ம கட்டுரையிலே சொல்லணும், இந்த மாதிரி சாட்சி சொல்ல வந்தவங்க மிரட்டிட்டாருன்னு சொல்லிட்டு போய் சொல்லணும்னு போய் ஆஃபீஸில் போய் பார்த்தா அந்த சத்யபிரகாஷ் இந்த ஆஃபீஸ் வந்து தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கும். கர்சனுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிரும். ஒரு மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருப்பாரு. நான் என்னதான் மக்கள் ஹெல்ப் பண்ண போனாலும் அது யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டு இருக்காங்க, என் மேலே யாருக்குமே நம்பிக்கை இல்லை, எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி கர்சன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து, அதாவது செகண்ட் ஹீரோயின் வந்து பெத்ராஜ் தான். அவங்க வந்து சொல்லுவாங்க, நீ வந்து ஃபீல் பண்ணாத கர்சன், எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும், என் விவரம் தெரிகிற வயசுக்கு முன்னாடியே வந்து நான் பாத பூஜைக்கு போயிருக்கேன், வேறு எனக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது, அப்போது நான் கத்தி அழுதுகிட்டு ஓடி வந்தேன். இந்த மாதிரி மனசுக்குள்ளே பல பெண்கள் வந்து குமுறி அழுதுட்டு இருப்பாங்க. நாங்கள் வெளியே வந்து இதை சொல்லலைனாலும் எங்களுக்காக நீ போராடுறதை நினச்சி சந்தோஷம் தான் படுவாங்க கர்சன், அதனால் இதை நீ விட்டுறாத. இந்த மாதிரி பல பெண்கள் உள்ளே அழுதுட்டு இருக்க பெண்களுக்கு நீ தான் வந்து எப்படியாச்சும் எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே கர்சனுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வரும். சரி, இந்த மாதிரி பெண்களுக்காக வச்சு எவ்வளோதான் போராடினாலும் எவ்வளோதான் சவால் வந்தாலும் அதை தாண்டி நம்ம ஜெயிச்சு காட்டணும்னு நினச்சி கர்சன் வந்து போராடிட்டு இருப்பாரு. இப்போது ஜேஜேயோட ஒய்ஃப் வந்து கர்சனை பார்க்கணும்னு சொல்லி விடுறாங்க. உடனே வந்து கர்சனை போய் அவங்கள பார்க்குறாங்க. நீ தான் கர்சனா, நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், கட்டுரையெல்லாம் படிச்சிருக்கேன், உன்னோட ப்ரெஸ்ஸும் இருந்துச்சுன்னு இப்போ தான் கேள்விப்பட்டேன், இந்த அட்ரஸை போய் பாரு, நீ கேட்ட சாட்சி உனக்கு கிடைக்கும்னு சொன்னோன்னே அந்த அட்ரஸில் போய் பார்த்தா லீலா, அதாவது ஃபஸ்ட்டு வந்து அவர் லட்டு கொடுத்து ஒரு பொண்ணோட கர்ப்பத்தை கழிச்சார்ல, அந்த பொண்ணு அவங்க இருப்பாங்க, கர்ப்பத்தோடு தான் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, உங்கள் பிரதர் கூட அந்த இடத்துல வந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க, உங்களை நாளைக்கு காப்பாற்றலான்னு வந்து, ஆனால் நீங்கள் வந்தபோது நீங்கள் அங்கே இல்லைன்னு இந்த மாதிரி ஜேஜேயோட ஒய்ஃப் தான் எங்களை காப்பாற்றினாங்க, இவளுக்கும் ஏதோ மாற்று மருந்து கொடுத்து காப்பாற்றி இவங்க தான் அவங்க தான் வாழ வைக்கிறாங்க, உங்களை அவங்க அனுப்பிச்சிருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயமா தான் அப்படின்னு சொன்னோன்னே நடந்ததெல்லாம் சொன்னோன்னே ஓகே நான் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன், எங்கனாலும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி லீலா சொல்லுவாங்க. இன்னும் 15 நாள் தான் இருக்குது, நீங்கள் இங்கே இருக்கிறது மகாராஜ் தெரிஞ்சிச்சுன்னா அவர் உங்களை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க, நான் உங்களை வேறு இடத்துல தங்க வைக்கிறேன்னு சொல்லி வேறு இடத்துல கூட்டு போய் பத்திரமா தங்க வச்சுட்ருப்பாரு. மகாராஜா ஒரு நாள் வந்து கர்சனை வந்து கூப்பிட்டு வர சொல்லியிருப்பாரு. கர்சன் வந்தோடனே நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், உனக்கு கடைசி வாய்ப்பு தரேன், 3 விஷயம் நீ பண்ணணும், 1 நீ மன்னிப்பு கேட்கணும், 2 நீ மன்னிப்பு கேட்கணும், 3 நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அந்த கர்சன் வந்து நான் மன்னிப்பு கேட்குற இடத்துல இல்லை, நீங்கள் தான் மன்னிப்பு கேட்குற இடத்துல இருக்கீங்க, ஆனால் நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் அதை ஏற்றுக்கிற இடத்துல நான் இல்லை. ஸோ வந்து என்கிட்ட சாட்சி இருக்குது, உங்களை கோர்ட்டில் வந்து பார்த்துக்கிறேன், இந்த கேஸை நான் அங்கே பார்த்துக்கிறேன்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா சரி இரு பிரசாதம் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவார். பார்த்தீங்கன்னா பிரசாதம் எடுத்துகிட்டு வர்றது லீலாவுக்கு ஜேஜேயோட அசிஸ்டன்ட் கூட திருமணம் நடந்திருக்கும். நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, ஓ இவ வந்து என்னோட அசிஸ்டண்டோட ஒய்ஃபு, நேற்று தான் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னோடனே அவருக்கு ஒரே ஷாக் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து கோர்ட் சீனை காமிக்கிறாங்க. ஜேஜே வந்து நடந்து வராங்க. இந்த மாதிரி எல்லாரும் கீழே அவரோட கால் வந்து தரையில் படாத மாதிரி எல்லாரும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. உடனே வந்து அங்கே வந்து உட்காரும் போது விக்னஸ் பாஸ்க்கு கூப்பிட்றாரு, அதாவது கர்சனோட அட்வொகேட். ஆனால் அவர் வரல. எங்கே ஓடிய போகிறேன், நான் இங்கே தானே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஜட்ஜும் சரி ஓகே லீவ் இட் அப்படின்னு சொல்கிறாரு. பகவத்கீதையை கொடுத்தா அதை வந்து அவருக்கு அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து உள்ளே வைக்க சொல்லிடுவார். இது வந்து உள்ளே வைக்கிற பரிசு பொருள் கிடையாது, இதில் நீங்கள் சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல உடனே ஜேஜே சொல்வார், நானே ஒரு சத்தியம், எனக்கு மீறின சத்தியம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை, நானே சத்தியமாக நிற்கிறேன் சொன்னோடனே அவங்க ஜட்ஜு டென்ஷன் ஆயிடுவார். ப்ளீஸ் சத்தியம் பண்ணுங்க ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இன்னும் கேஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவர் மேலே அவதூறு வழக்கு போட்டதா சொல்கிறீங்க, ஆனால் அவர் வந்து பொய் சொல்லலை, உண்மையை தானே உங்களை பற்றி சொல்லியிருக்காரு, அப்புறம் எதுக்கு 50,000 அவதூறு வழக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் கூப்பிட்றாங்க. அதாவது அவர் தான் அந்த டாக்டர் சத்யபிரகாஷ், டாக்டர் ராம் பிரகாஷ். அவர் தான் அங்கே எல்லாருக்குமே வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்கவர். அதாவது அங்கே உள்ள மகாராஜா, அங்கே உள்ள எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும் அவர் தான் வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாரு. மகாராஜா ஜேஜேக்கும் அவர் தான் வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாரு. உடனே வந்து நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாம். அவருக்கு என்ன நோய் இருக்குன்னு கேட்கும்போது மேக நோய் வந்து நம்ம ஜேஜேக்கு இருக்குது அப்படின்னு அவர் சொல்வார். மேக நோய் அப்படின்னா என்னென்னா, இந்த மாதிரி ஒன்று இல்லை அதுக்கு மேற்பட்ட பெண்கள் கூட, அதாவது நிறைய பெண்கள் கூட செக்ஷுவலி இன்டர்கோர்ஸ் உறவு வச்சுக்கிட்ட இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு தெரியும், அவர் தான் வந்து சிம்டம்ஸ்லாம் சொன்னார், அதை வச்சு அவருக்கு மேக நோய் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன். அது மட்டும் இல்லாமல் அவர் பேரை சொல்லிட்டு நிறைய பெண்கள் என்கிட்ட அபார்ஷனுக்கும் வந்திருக்காங்க, நான் பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எதிர்த்தரப்பு வக்கீல் இருப்பாங்களா, இவங்க ஜேஜேவோட வக்கீல் வந்து கேட்குறாங்க, அப்ஜெக்ஷன் மை லார்ட், அது எப்படி வந்து ஒரு சிம்டம்ஸை வச்சு இந்த நோய் தான் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் சொல்கிறீங்க, ஏன் அது வேறையாக கூட இருக்கலாம்ல, நீங்கள் பர்சனல் எக்ஸாமின் பண்ணாமல் எப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னோன்னே அதுக்கு ஜேஜே சொல்கிறாரு, நான் அந்த போன வருஷம் தாய்லாந்து போயிருந்தேன், அங்கே வந்து நிறைய மசாலா பொருட்கள், இஞ்சி மிளகு திப்பிலி அந்த மாதிரி நிறைய மசாலா பொருட்கள் சாப்பிட்டேன்னா எனக்கு குப்பளங்கள் திருப்பி வந்துட்டுருக்கு, அதை தான் சொன்னேன், அது வந்து ஒரு அலர்ஜி தான், அதை வந்து டாக்டர் தவறான முறையில் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் இன்னொரு கொஸ்டின் கேட்குறாரு, அந்த பெண்கள்லாம் வந்து நான் வந்து ஜேஜேவால் கற்பழிக்கப்பட்டேன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா? இல்லை அப்படி சொல்லலை, ஆனால் அவர் பேர் எழுதிருந்துச்சு, அவர் பேர் எழுதிருந்துச்சுன்னா அவர் தான் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாதுல்ல, உங்கள் பேர் எழுதிருந்தால் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு அர்த்தமா? இல்லை இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது, செல்லாதுன்னு சொல்லி அந்த அட்வொகேட் சொல்லிடுவார். நெக்ஸ்ட்டு லீலாவோட ஹஸ்பண்டை கூப்பிடுவாங்க. உங்களுக்கும் லீலாவுக்கு எப்போ திருமணம் ஆச்சு அப்படி கேட்கும்போது, எங்களுக்கு திருமணம் ஆகி 8 மாதம் ஆயிடுச்சு, அவள் வயிறில் வளருது என் குழந்தை அப்படின்னு சொல்லுவார். அதையே அது தெரிஞ்சு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு வந்து நம்ம கர்சனோட அட்வொகேட், அது என்ன திருமணம் ஆயிடுச்சுன்னா உங்கள் குழந்தை தான், அது எதுக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்க, ஏன் அது வேறு யாரோட குழந்தையா, ஜேஜியோட குழந்தையான்னு அவர் மாற்றி கேட்பாரு. இல்லை அது என் குழந்தை தான், அவளும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதையும் சமாளிச்சிருவாங்க. ஸோ வந்து இப்போ அடுத்ததாக கர்சனை கூப்பிடுவாங்க. கர்சன் வந்து இப்போ தான் நம்ம கர்சன் வந்து நடந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நான் பகவத்கீதா மற்ற எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன், ஆனால் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ரூல் இல்லை, நம்ம ஜேஜே மட்டும் ஒரு புதுசான ரூல் போட்டிருக்காரு. அதாவது கணவன் வந்து ஃபஸ்ட்டு மனைவி கூட செக்ஷுவலி இன்டர்கோர்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி ஜேஜே தான் இருந்துட்டு அப்புறம் இருக்கணும். அப்படி இதெல்லாம் எந்த இடத்துல இருக்குது? நான் வந்து ஜேஜேக்கோட கொள்கைக்கு எதிரானவன் கிடையாது, ஆனால் இந்த மாதிரி அவருக்கு தகுந்த மாதிரி சில கொள்கையெல்லாம் வச்சுருக்காரு, அதுக்கு தான் நான் எதிரானவன். அவருக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இல்லை, ஆனால் அவர் பண்ணுற செயல்களுக்கும் இதுக்கும் தான் நான் தனிப்பட்ட முறையில் எனக்கும் அவருக்கும் பிரச்சனையே. ஏன் இப்படி பொய்யா வந்து மக்களை ஏமாற்றணும்? இங்கே இருக்கிற பல பெண்கள் வந்து இது அவரால் பாதிக்கப்பட்டவர் தான், ஆனால் ஒருத்தர் சாட்சி சொன்னால் கூட அவருக்கு வந்து தண்டனை கிடச்சிடும், ஆனால் யாருமே முன் வர மாட்டீங்க. இங்கே எத்தனை பேர் அவரால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஒருத்தர் கூட வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கர்சன் பேசி அப்போ கரெக்டாக வந்து கர்சனோட அத்தை வந்து நான் வந்து சாட்சி சொல்கிறேன், ஜேஜேவால் நான் பாதிக்கப்பட்டதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வருவாங்க. அதோட மற்ற லேடிஸும் நான் சொல்கிறேன் எல்லாரும் கர்சன் பேசின வார்த்தையால் வச்சு எல்லாரும் நான் சொல்கிறேன்னு கிட்டத்தட்ட 32 பேர் வந்து அவருக்கு எதிராக சாட்சி சொல்லி அந்த கேஸும் வந்து தள்ளுபடி ஆயிரும். அதாவது கர்சன் தான் அதில் ஜெயிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஜேஜே வந்து வெளியே நடந்து போகும்போது யாருமே அவரை வந்து தாங்க மாட்டாங்க, யாரையும் அவளை கண்டுக்க மாட்டாங்க, எல்லாரும் அவர் மேலே கோவப்பட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கேஸை வந்து கர்சன் ஜெயிச்சு அவர் இந்த சட்ட திருத்தங்களையும் மாற்றிருப்பாரு. அவர் போட்ட, அதாவது ஜேஜே போட்ட ரூல்ஸ் ரெகுலேஷன் இந்த மாதிரி தேவையில்லாத எல்லாத்தையுமே வந்து அவர் தனி மனுஷனாக போராடி நம்ம இதில் மாற்றி அமைச்சிருப்பாரு. இது வந்து ஒரு
சும்மா படம் மட்டும் இல்லை, இது ஒரு உண்மை சம்பவம். இந்த மாதிரி 1862 நடந்த உண்மையான சம்பவம். அப்போ வந்து உண்மையாகவே கர்சன்தாசன் ஒருத்தர் வந்து அங்கே உள்ள மகாராஜா, அதாவது கிருஷ்ண பரம்பரையை சேர்ந்த வைஷ்ணவ மதத்தை சேர்ந்து கிருஷ்ண பரம்பரையை சேர்ந்த மகாராஜாவாக இருந்த ஜே யஷ்வந்த் தாஸ் அவர் உண்மையான பேர். அவர் இந்த மாதிரி உண்மையாகவே பாத பூஜை இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதை வந்து மாற்றி அமைச்ச தனி ஒரு மனுஷன் பேர் தான் கர்சன்தாஸ். நீங்கள் இந்த மாதிரி பல வீடியோ பார்க்கணுன்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.